மிஸ்டர் யோசுவா, யாரை அவர் அறிந்திருக்கிறார்? அது வேணும். யார் அறிகிறார்? வாசிங்க 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்குள்ள வாங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் யோசுவா மேசியா நாமத்துக்குள்ள வராம இருக்க காரணம் அவனுடைய அநியாயம். இதான் உண்மை. நான் பதிவு செய்து போயிடுறேன். இப்ப முதல் வசனத்தை வாசிமா, அந்த முன்னாடி உள்ளத. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், யார் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். போது எனக்கு யாரை அறிவார்? அவருடையவர்களை அவர் அறிவார். இங்கதான் சிக்கல். எல்லாரையும் அறிஞ்சிருக்காருன்னு நீ நினைச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம், கூடுற குத்து எல்லாம் இருக்கு. ரைட், இருக்கட்டும். ஆனா அவர் சொல்றார், நான் என்னுடையவர்களை மட்டும் அறிவேன். இதத்தான் யோவான்ல சொன்னார். ஆமென். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை நான் அறிஞ்சு வச்சிருப்பேன். நான் எல்லாரையும் அறிஞ்சிருக்கேன்னு சொல்ல வரலப்பா. அவர் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? அதாவது இந்த பெந்தகோஸ்தக்காரன் சொல்லுவான், ஆர்சி காரன் சொல்லுவான், சிஎஸ்ஐ காரன் சொல்லுவான், இங்க இருக்க ஸ்தாபனம் எல்லாம் ஒன்று சொல்லும். அவர் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க வந்தார். ஏதோ ஒரு வசனத்தை. ஆனா வர்றது என்ன காரணம்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா உனக்கு புரியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோசுவா என்று பெயரிடுவாயாக. யோசுவா என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தம்முடைய ஜனத்தை இத பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நல்ல கேளுங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். யாருக்கு பாவத்தை மன்னித்து யாருக்கு சேமத்தை கொடுப்பாராம்? ஓ, தேசத்தில் உள்ள எல்லாருக்குமா? இல்ல, அவருடைய ஜனத்தின் பாவத்தை. அவருடைய ஜனம் யாரு? அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறவன். அல்லேலூயா. இப்ப அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறவன் யாரு அப்படின்னா, எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவன் அவருடைய ஜனம். புரிஞ்சுக்கிடுங்க. நீ விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா எப்படி பிசாசை கீழ்ப்படிவ? விசுவாசம் இருந்தா ஓ சிந்தனைக்கு நீ எப்படி கீழ்ப்படிவ? விசுவாசம் இருந்தா ஓ ஆசையை நீ எப்படி நிறைவேற்றுவ? அப்போ உன்கிட்ட விசுவாசம் இல்லை. அப்படியானால் நீ அவருடைய ஜனம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சாதாரணமா நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. உனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னா அவர் சொல்றபடி இல்லவா நீ செய்யணும். அவருடைய மன விருப்பத்தின்படி இல்லவா நீ காரிய சித்தியை உண்டு பண்ணணும். அவர் உனக்கு என்ன சொல்றாரு அதை கேட்கணும்ல. கேட்க மாட்டியே. நீ என்ன சொல்ற? உனக்கு ஆசை, உனக்கு இச்சை, உனக்கு விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிற. அப்ப விசுவாசத்தினால் வந்ததா என்று கேட்டால் இல்லை. 2வது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 2வது அவருடையவன் யார் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன். கற்பனைன்னு சொன்னா உடனே போயிடுவாங்க. 10 கற்பனை, 10 கற்பனையில ஒரு கற்பனை கூட கீழ்ப்படிய மாட்டேன். அதனால தான் அதை லெகுவாக்கி தந்தார். என்ன அப்படின்னா 2 கற்பனைக்குள்ள உன்னை கொண்டு வந்தார். என்ன கற்பனை? 1வது கற்பனை, உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய யாவை நீ ஆராதிக்கணும், அன்பு செலுத்தணும். 2வது கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல உன் அக்காளை நேசிக்கணும், தங்கச்சியை நேசிக்கணும், மாமியாரை நேசிக்கணும், மச்சனை நேசிக்கணும். அப்படித்தானே? இது எல்லார்ட்டையும் இருக்கு. நல்ல பிள்ளைங்க. இதெல்லாம் உனக்கு உதவிக்காக, உன்னுடைய தேவைக்காக இல்ல. சொந்த பந்தத்தை நேசிக்க சொல்லல. வேண்டாத வெறுப்பானவன், உபத்திரவம் படுத்துறவன, கஷ்டப்படுத்துறவன நீ நேசிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம். இந்த 2 கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன் அவருடைய பிள்ளை. ஆனா கீழ்ப்படிய மாட்டோம்.
படிக்கிறோம். யார் இப்படி செய்யறா? இல்ல, நேசிக்கிறவங்கள நேசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா பகைக்கிறவங்கள நேசிக்கிறோமா? நான் என்னையும் சேர்த்தான் கேட்கிறேன். பகைக்கிறவங்கள நேசிக்கிறோமா? இல்லையே. அப்ப இரண்டாவது கற்பனையில விழுந்துட்டோம். சரி, முதல் கற்பனையில உண்மையா இருக்கிறோமா? இல்லையே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரிடத்துல அன்பு செய்யணும்னா இடையில ஓ சிந்தனை, ஓ ஆசை, ஓ தேவையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் தூக்கி தூரையில போடணும். பிரைசியாசுவா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே, இப்போ நம்ம கடன் பிரச்சனையில் மாற்றோம். கடன் பிரச்சனையில் மாற்ற நம்ம எதுக்கு இந்த கடன் வந்ததுக்குன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? பிள்ளை கல்யாணம் எடுத்தீங்களா? கடனில் இருக்கிறவங்க யாராவது பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தீங்களான்னு கேட்டால் இல்லை. இல்லை கடன் வாங்கி வீடு கட்டினீங்களா? இல்லை. அப்போ அந்த கடன் ஏன் வந்துச்சு? இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போராடின பிசாசு சொல்லுது, சூப்பர் கதை, இவளுக்கு கடன் இப்படி வந்துன்னு உனக்கு தெரியுமா? அடுத்து சொல்லுது, நான் தான் இவளுக்கு கடனை கொடுத்தேன். ஏங்க இப்ப சொல்லுதுங்க, இவ இந்த கடன்ல இருந்து வெளியே வர மாட்டா. அவன் நினைச்சிட்டு இருக்கா, கடன் தீர்ந்த உடனே நான் சந்தோஷமா சமாதானமா யாசா மேசியா தொழுது கட்டு ஊழியம் செய்ய போறேன். அது சொல்லுது, இவளை நான் விட்டுடுவேன். அப்ப யாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையை தந்ததுன்னு கேட்கிறேன். நீ சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசா மேசியாவுக்கு உண்மையா இருந்தால் இந்த உபத்திரம் ஏன் வரும்? ஏங்க வரும்? நான் இப்ப அந்த பிள்ளையை சொல்லல, நான் எல்லாரையும் கேட்கிறேன், ஏன் வரும்? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசா மேசியா சொன்னார், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். வசனத்துக்கு மாறா உன் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஏன்? அப்ப பிசாசு உனக்கு வசனத்துக்கு மாறா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறான்ல, ஏன் அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு போராட மாட்டேங்கிற? பிசாசுனுடைய கிரியைகளை முறியடிக்க போராட மாட்டேங்கிற? ஏன்? அல்லேலூயா. அடுத்து சொல்றார், உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானமே அல்லாமல் உனக்கு வேறொரு சமாதானம் இல்லை என்னாரு. இங்க சமாதானமே இல்லையே. ஏன்? சமாதானத்துக்கு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் எல்லாமே வந்து சமாதான குறைச்சலை உண்டு பண்ணது. ஏன்னு கேட்கிறேன். அப்ப யாவுடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு நீ பிசாசோடு கூட கடந்து போகிறாய். அதனாலதான் இங்க என்ன இல்ல? அன்பு இல்ல, கட்டளைக்கு கீழ்ப்படி இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆமென். இப்ப என்ன அப்படின்னா, சேவை செய்யணும். யாசோவுக்கு செய்ய வேண்டிய உதவியை இல்லாதவனுக்கு செய்யணும். செய்யறோமா? வா வந்தான், ராப்பாடி வந்தான், அவியலுக்கு கொடுத்தேன், நான் சோறு கொடுத்தேன். அப்புறம் சோறு வாங்கினவன் சொன்னான் 51 ரூபா தருவியலான்னு கேட்டான். நான் 51 ரூபாயும் கொடுத்தேன். அவன் வேற ஒரு பேர் சொல்லி வந்தான், ஐயா ஆனா பசிக்குதுன்னு சொன்னான். கொடுக்கலாமா? ஆனா பிசாசு பிடிச்சவனே கொடுக்க கூடாது. அவன் அந்த தெய்வத்தின் பேர்ல வந்து கேட்கிறான் உனக்கிட்ட சாப்பாடு. நீ யாருக்கு கொடுத்த? தெய்வத்துக்கு கொடுத்த. புரியணும் முதல்ல. அப்புறம் யாரையும் கொடுப்ப? உனக்கு வேண்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டா கொடுப்ப. உனக்கு நன்மை செய்கிறவன் கஷ்டப்பட்ட கொடுக்கிறதுக்கு இல்ல, உனக்கு நன்மை செய்ய திராணி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். முடியுமா? அதுதான் உதவி. உங்களுக்கு அது புரியல. சேவை செய்யற மனம் அவங்கிட்டேந்து இல்லாத போது நம்ம கொடுக்கிறது ஒண்ணு இல்லை. எனக்கு நான் யூடியூப்ல பார்த்தேன், எனக்கு அது பிடிச்சிச்சு. ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் தெருவில் கிடக்கிற பிச்சைக்காரனை எல்லாம் கட்டி பிடிச்சு அணைச்சு கூட்டிட்டு போய் அவனுக்கு முடிவெட்டி கொடுத்து, அவனுடைய துணி மாற்றி, குளிப்பாட்டி, வஸ்திரம் மாற்றி, சாப்பாடு கொடுத்து, அவனுடைய ஏதோ ஒரு தேவையை சந்திப்பதற்கு எதை ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யூடியூப்ல நிறைய செய்தி பார்த்தேன். வெளிநாட்டில இருந்து வந்து இங்க செய்யறான், நீ உன்னுடைய அயலானுக்கே செய்ய மாட்டேங்கிற. என்ன காரணம்? ஆனா கேட்டா நான் யாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. லூக்காவுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர்
எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைனா என்னங்க? சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அதானே? இல்லங்க, உபத்திரவம். உன் உபத்திரவத்தை நீயே சுமந்துட்டு யாவாகிய அஸ்வமேஷியாவிடத்தில் கடந்து போகணும். பாரங்களை சுமக்கிற அனுபவம் உனக்கு தெரியணும். முடியுமா? அவருக்கு சொந்தக்காரன் ஆகிறது ஈஸி இல்ல. நிசாரமா நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். வாசிங்க 1 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அடுத்து சொல்றாரு. யார் என்னுடையவன்? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவன் என்னுடையவன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனுக்கு பலன் என்ன? அவனதான் யோவான் சுவிசேஷம் 1:12 படி அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி அவனுக்கே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான் சொன்னது புரியுதா? பலன் இல்லாம இல்ல, அறிகிற அறிவுல பலன் இருக்கு. 1வது நீ அவருடைய பிள்ளை ஆகிற, 2வது உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், 3வது உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், 4வது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுக்கு மேல உனக்கு என்னையா வேணும்? ஏன்னா இந்த உலகம் உனக்கு சொந்தது இல்ல. அப்ப இன்னொரு உலகத்துல நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அதுக்கு அவரை நீ அறியணும். அவர் உன்னை அறிந்திருக்கிறது போல நீ அவரை அறிகிற அறிவுக்குள் கடந்து போகணும். இருக்கா? இல்லையே. அவர் எப்படி ஒன்னு அவர் பிள்ளையாக்குவார்? நீ வேணும்னா நாமத்தை தரிச்சிருக்கலாம். நாமத்தை தரிச்ச உடனே அவர் கொடுத்துருவாரா? நாமத்தை தரிச்ச பின்பு வாழ்கிற வாழ்க்கை என்ன? பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகம் செய்யக்கூடாது என்று சொன்னாரே. இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவி இருக்கு, அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா அவர் சத்தியத்தை சொல்றாரா? உனக்கு பரிசுத்தாவியானவர் சத்தியத்தை சொல்லுவாராம். அதை மட்டும் சொல்ல மாட்டார், வேற எல்லாம் சொல்லுவார். அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தையும் சமாதானம் சந்தோஷத்தையும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இறுதியா ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா? மனுஷனை குறித்து ஒருத்தர் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா இப்படி நீ சொல்லுவியா? நான் என் தேவனை குறித்து அறிந்திருக்கிறேன், எங்க பாஸ்டர் சொல்லி தர வேண்டாம். ஆமென். சொல்ல முடியுமா? முடியாதே. அவர் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அறிகிற அறிவு மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உள்ளது எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் என்ன சொல்ல போறாரோ அதை நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நான் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, நான் காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். அவர் கொடுக்கிறத நான் என்ன செய்கிறேன்? அவுத்து விடுறேன், அவ்வளோதான். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நான் அவருக்கு வாயாக இருக்கிறேன். அறிகிற அறிவு இவ்வளவுதான். ஆம் பிரியமான தேவஜனமே, நாம் அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் கருவறையில் இருந்து நீ கல்லறைக்கு போற வரைக்கும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். கல்லறையிலிருந்து நித்தியத்திற்கு கடந்து போகிற வரைக்கும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் நீ அவரை எப்படி அறிந்திருக்கிறாய்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவருக்கு உண்மையா இருப்போமே ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியிடமிருந்து நாம் விடுபட்டு சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா சித்தத்தின்படி வாழ அவர் நமக்கு அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்று நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நமக்கு பதில் கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனபடியினால் அவருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால்களை முடக்குவோம். கேட்ட வசனத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம்.